அமெரிக்க அரசுத்துறையின் மனித கடத்தல் மீதான வருடாந்திர TIP அறிக்கையில் மலேசியா 2வது அடுக்கிற்கு மேம்படுத்தப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டை விட ஒரு படி அதிகமாகும். 2017ஆம் ஆண்டில் TIP அறிக்கையின் 2வது அடுக்கில் மலேசியா கடைசியாக இருந்தது. மலேசியா அடைந்த இந்த அடுக்கில் உள்ள நாடுகள் மனித கடத்தலை அகற்றுவதற்கான துறையின் குறைந்தபட்ச தரநிலைகளை முழுமையாக பூர்த்தி செய்யவில்லை, ஆனால் மேம்படுத்துவதற்கு குறிப்பிடத்தக்க முயற்சிகளை மேற்கொள்வதாக வரையறுக்கப்படுகிறது. மனித கடத்தலை கண்காணிக்கும் அமெரிக்க அரசின் பட்டியலில் 2021 மற்றும் 2022இல் மலேசியா 3வது அடுக்கிற்கு தரமிறக்கப்பட்ட பின் கடந்த ஆண்டு 2வது அடுக்கிற்கு முன்னேற்றம் கண்டது. தரமிறக்கப்படுவதால் ஏற்றுமதி தடைகள் ஏற்படக்கூடிய அபாயத்தை மலேசியா எதிர்நோக்கியது. TIP அறிக்கை என்பது உலகளாவிய மனித கடத்தல் போக்குகளை மதிப்பிடும் வருடாந்திர மதிப்பீடாகும். இது வழக்கு தொடருதல், பாதுகாப்பு மற்றும் தடுப்பு ஆகியவற்றில் அரசாங்க முயற்சிகளில் கவனம் செலுத்துகிறது. 2024ஆம் ஆண்டின் அறிக்கையை அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆந்தனி பிளிங்கன் வாஷிங்டனில் வெளியிட்டார். மலேசியாவில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களில் மிகப்பெரிய விவகாரமாக வங்காளதேச தொழிலாளர்களின் அவல நிலை இந்த ஆண்டின் தொடக்கத்தில் முக்கிய இடத்தை பிடித்தது. இந்த தொழிலாளர்களில் சிலர் வேலை இருப்பதாக வாக்குறுதி அளிக்கப்பட்டு வேலை இல்லை என ஏமாற்றப்பட்டதாக 3 அனைத்துலக அமைப்புகள் கவலை தெரிவித்திருந்தன.